If you don't know me, hello guys, I am Devika. If you know me, hi guys. இன்றைக்கி வந்து a day in my life தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கும் வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்களோட காலேஜ், மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்கும். ஏன்னா மதுரைனாலே மீனாட்சி தான். எப்போவுமே வந்து நான் காலேஜ் அப்படின்னா படிக்கவே மாட்டேன். எக்ஸாம் அப்போ முன்னாடி நாள் வந்து கதை கேட்பேன். அப்படி இல்லாட்டி எக்ஸாம் நடக்கிற அந்த இடத்துக்கு போய் தான், கிளாஸுக்கு போய் தான் கதை கேட்பேன். அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறின்னு வச்சுக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே ஆல் பாஸ் வாங்கிடுவோம். அந்த மாதிரி கேட்டகரி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க யாராவது அப்படின்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தான் 3 வருஷம் ஒரே காலேஜ் படித்தாலும் இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. இந்த கேங் இருக்குல்ல, அந்த கேங் தான் எங்கள் கிளாஸில் எந்த ட்ரெண்டாக இருந்தாலுமே ரீல்ஸ் போட்டுறது. இந்த கேங் மட்டும்தான் இந்த இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜில் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வைகை ஆற்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். அப்படியே சரின்னு சொல்லிட்டு, இது வந்து சும்மா ரேண்டமான கேட்டால் நாங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் காலேஜ் வந்துட்டு அவங்க கூட போகிறதே. அப்படியே வைகை ஆற்றுல போயிட்டு அவங்க சின்ன பையங்கன்னா அங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை ஜூம் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது போடும்போது எங்கள் ஊருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். எனக்கு தெரியல அந்த பாட்டு கரெக்டாக. அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே போகும்போது அவங்க சொன்னாங்க, எங்களையும் வீடியோவில் போடுன்னு சொன்னாங்க. அப்படியே வீடியோவில் போட்டாச்சு. அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எங்களனா ஏன் வீடியோவில் போடலன்னு. அவங்கவுங்க பர்மிஷன் எப்போ எந்த மாதிரி மாறும்னு தெரியாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் யாரையுமே போட மாட்டேன். என்னோடய விலாகுன்றனால என்னை மட்டும்தான் இன்வால்வ் பண்ணிப்பேன். எங்கள் பேரண்ட்ஸ் யாருமே நான் போட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆற்றோட தண்ணி. அப்படியே ரொம்ப ஒரு அருவி மாதிரி அப்படியே கொட்டுச்சு. ஆனால் முதைய விட இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வந்து நிறையா தண்ணி இருக்கும். சித்திரை திருவிழா அப்போ வந்து நிறையாவே தண்ணி இருந்துச்சு. நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் நர்வஸாக இருப்பீங்க. அதனால் ஓரத்தில் தள்ளி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் இருங்க. அதுக்கப்புறம் தேனி ஆனந்தம் போயிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போயிட்டோம். எது முக்கியமோ, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கட்லெட்டு, இன்னொன்று ஏதோ அது பேர் எனக்கு தெரில, மறந்துட்டேன். அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மோமோஸு அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் ஃபேனுக்கு எய்த்தாப்புலேயே உட்காந்துருந்தேன். அப்படியே ஹேர் ஃபுல்லாமே பறக்கிற மாதிரி அந்த ஃபீலிங்லேயே உட்காந்துருந்தேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.